இளையராஜாவுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் அதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக மியூசிக்குடைய ஆரிஜின் என்ன அதோட பேக்ரவுண்ட் என்ன சேர்த்தே பார்ப்போம். அதுக்கு முன்பாக கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார், முன்னாள் சிஎம் முன்னாள் கவர்னர் சுஜித் சிங் பன்னால என்ன சொன்னார் சேர்த்தே பார்ப்போம். ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஃபோர்வேர்டு எழுதுவோம். அதாவது ஃபோர்வேர்டுன்றது வந்து ஒரு புத்தகத்தை வாசித்து அது எவ்வளோ பெனிஃபிஷியல் எவ்வளோ நன்மை பயக்கக்கூடியது அப்படின்னு எழுதக்கூடிய விஷயம் ஒரு ஃபோர்வேர்ட். எஃப்ஓஆர்னாவே முன்னாடின்னு அர்த்தம். அப்போ முன்னாடியே அந்த புக்கை பற்றியான விஷயங்கள் ஒரு அவுட்லைன் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு புத்தகம் வந்து புத்தகங்களில் படிக்கும் பொழுது எஸ்ரா சகுனங்களுடைய முன்னாள் பிஷப் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். டாக்டர் எஸ்ரா சகுனம் சொல்லி அவர் எடிட்டராக இருந்து அதை வந்து கைட் பண்ண புத்தகம் வந்து கான்ட்ரிபியூஷன் டு நேஷன் பில்டிங். அதில் ஃபோர்வேர்ட் எழுதியிருக்காரு கலைஞர் கருணாநிதியும் சுஜித் சிங் பன்னாலாவும். என்ன சொல்லியிருக்காங்க, கிறிஸ்தவ மிஷனரியுடைய நேஷன் பில்டிங், இந்தியாவுடைய கட்டமைச்சு மாடர்ன் இந்தியாவை கட்டமைச்சதுக்கான அவருடைய பங்களிப்பு எவ்வளோ முக்கியம், எவ்வளோ தவிர்க்க முடியாது, எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு வந்து இந்திரா காந்தியிலேருந்து கலைஞர்லேருந்து சுஜித் சிங் பன்னாலாவும் எல்லாமே எத்தனை பேர் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது வரலாறுல நம்ம வந்து திரும்ப திரும்ப ஏன் கிறிஸ்தவ வரலாறு சொல்கிறோம் அப்படின்னா நன்றி உணர்வோடு சொல்கிறோம். கிறிஸ்தவ மிஷனர்களுடைய பங்களிப்பு எஜுகேஷன், ஃபிலாசபி, மியூசிக்கு, ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, மெடிசின் எல்லாத்துலேயும், தியாலஜி, ஜியாகிரஃபி எல்லாத்துலேயும் அவங்களுடைய பங்களிப்பு எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு நம்ம நன்றியோடு தேங்க்ஃபுல்லாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிகிட்டே வரோம். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். அப்போது கலைஞர் கருணாநிதியே வந்து அரசியல் அஜெண்டாவில் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியார் அண்ணான்னு பாதியிலேருந்து ஆரம்பிக்கும் போது வரலாறு முழுசாக சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம சொல்லக்கூடிய இடத்துல கடவுள் வைத்திருக்கிறார் என்பது மிக 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 மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அப்போது அப்படி ஒரு சம்பவத்தில் ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்க்கும் பொழுது கலைஞர் கருணாநிதி உட்பட அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பெரியார்மன் அண்ணாமன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு முன்பாகவே கிறிஸ்தவ மிஷனருடைய பங்களிப்பு எவ்வளவு, அந்த மண்ணை எடுத்து பக்குவப்படுத்தி பகுத்தறிந்து அந்த மண்ணுக்கு எவ்வளவு எது போட்டால் விளையும், எது பிரயோஜனமானது, எது உபயோகமானது அப்படின்னு சொல்லி அதை பகுத்தறிஞ்சு அதை வந்து படித்து அந்த மண்ணுக்கு எது தேவைங்கிறது செஞ்சது கிறிஸ்தவ மிஷனரில் இல்லையா? கண்டிப்பாக அவங்க தான். அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ மிஷனருடைய வரலாற்றை நாம் சொல்லும் பொழுது, கிறிஸ்தவர்களாகி நாம் சொல்லும் பொழுது அதுக்கு நன்றி உணர்வு அதுவே ஒரு பிரைஸ்வர்தி விஷயம்தான். கடவுளை துதிப்பதற்கு சமம். ஏன்னா கடவுள் அவர்கள் மூலமாக செய்ததை நாம் அங்கீகரிக்கிறோம், திரும்பி பார்க்கிறோம், ரிமைண்ட் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், பகிர்றோம். அப்படி இருக்கும்போது இளையராஜாவுடைய மியூசிக் டைரக்டரே பார்த்தீங்கன்னா அவருடைய மாஸ்டர் யார், தன்ராஜ் மாஸ்டர். தன்ராஜ் மாஸ்டர் வந்து ஒரு கிறிஸ்தவர். வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கை வந்து இளையராஜா கற்றுக் கொடுத்தது அவர் தான். அப்போ ஏஆர் ரஹ்மானுக்கு, எம்எஸ்வி எடுத்துங்க, ஏஆர் ரஹ்மானுக்கு அவர் தான், தன்ராஜ் மாஸ்டர் தான். அவர் மூலமாக தான் இளையராஜா வந்து கற்றுக்கிட்டாரு. இளையராஜா கிட்ட ஏஆர் ரஹ்மானும் கற்றுக்கிட்டாரு, தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட ஏஆர் ரஹ்மானும் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு வந்து அதை நம்ம வந்து வரலாற்றில் திரும்பி பார்க்குறோம். எம்எஸ்வியோட வெஸ்டர்ன் மியூசிக் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் டேனியலுங்கிற ஒருத்தர். சுனிதா சாரதின்னு ஒரு பிளேபேக் சிங்கரோட தாத்தா அவங்க. இப்பயும் சுனிதா சாரதி இருக்காங்க அவங்க சொன்னது. அப்போது அவங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய அங்கிள் வந்து யார், சுனிதா சாரதி அங்கிள்லாம் வந்து தாஸ் டேனியல். அவர் தான் வந்து ஜிவி பிரகாஷ்க்கு மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணது, அது மியூசிக் மாஸ்டராக இருந்தது. அப்போது தேவாவுக்கு, இளையராஜாவுக்கு, இவர் ஏஆர் ரஹ்மானுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே வந்து முன்னோடியாக இருந்தது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கை சொல்லிக் கொடுத்தது தன்ராஜ் மாஸ்டர், சார்ல்ஸ் டேனியல், தாஸ் டேனியல், இவங்கெல்லாம் தான். அப்போது இளையராஜாவுடைய அப்பா பேர் டேனியல் ராமசாமி இல்லையா? அப்போது இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டை மறைக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு அவங்களுடைய அறியாமை அதை காட்டுது, அவங்களுடைய நன்றி உணர்வு இல்லாததை அவர் காட்டுதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது தங்களுடைய குருநாதர்களையே இன்னொருத்தர் சொல்லி தான் தெரியுது அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு தேங்க்ஃபுல்னஸ் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயங்கள் தான். அப்போது இதுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது பைபிள்லே என்ன சொல்லப்பட்டிருக்கு, மியூசிக்குடைய ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒவ்வொரு டேலண்ட் அசைன் பண்ணுறாரு. கடவுளோட சாயலை படைக்கப்பட்டதுனால காமன் கிரேஸ்ன்னு எல்லாருக்கும் இருக்கும். ஸ்பெஷல் கிரேஸ் கிறிஸ்தவர்களுக்கு உரியது. ஏன் அப்படின்னா கிறிஸ்தவ ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட மக்களாகிய கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு உரியது ஸ்பெஷல் கிரேஸ், ஸ்பெஷல் ரெவலேஷன். காமன் கிரேஸ், காமன் ரெவலேஷன் அல்லது வந்து ஜென்ரல் ரெவலேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உரித்தானது. அதில் வந்து ஆதியாகமம் பைபிள் ஆதியாகமம் புத்தகத்தில் 4:21 வாசினா தெரியும், ஜுபல் அப்படிங்கிறவர் தான் மியூசிக்கோடைய மாஸ்டராக, மியூசிக்கோடைய ஆரிஜினாக அவர் தான் இருக்கார். அப்போ அதையும் நம்ம அவ்வளவு பாரம்பரியமான மியூசிக்லையும் நம்மளுடைய கண்டுபிடிப்பு கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பு எவ்வளோ முக்கியமானது, அதோடைய தொடக்க புள்ளி அவங்க தான் இருந்திருக்காங்க அப்படின்னு எவ்வளோ முக்கியமாக நம்ம நினச்சி பார்க்கணும், ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும், ரிமைண்ட் எல்லாத்துக்கும் நம்மளும் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். அப்போது ஒவ்வொரு துறையிலையும் டிபார்ட்மெண்ட்லேயும் சைக்காலஜி,
இன்டெலிஜென்ஸ் எல்லாவற்றிலையும் கிறிஸ்தவருடைய பங்களிப்பு, இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ் அவ்வளோ முக்கியமானது. அதை நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்க்குறவங்க தான் வந்து மனிதர்களுக்கான சிறப்பம்சம் என்னென்னா, அறியாமையிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டவர்களை நம்ம என்ன பண்ணுறோம், அவர்களுக்கான எஜுகேட் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம யார் எஜுகேட் பண்ணாங்க, பாடம் கற்றுக்கிட்டது யார் மூலமாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அந்த அறியாமல் இருந்தவர்களுக்கும் தெரியணும், அந்த உணர்வு இருக்கணும். எல்லாரும் எல்லார்கிட்டருந்து கற்றுக்குறோம். ஆனால் அதை கற்றுக்கிட்ட விஷயங்களை யாருக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம், யாருக்கிட்டேருந்து அதை வந்து நம்ம வந்து அதை ஷேர் பண்ணுறோம், யாருக்கிட்டேருந்து அதை எடுக்கிறோம், எங்கேருந்து எடுக்கிறோம், யார் மூலமாக கடவுள் வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து நம்மளே பயன்படுத்துகிறார், நம்ம யார் மூலமாக பயன்படுத்துகிறார் இல்லையா? அப்போ நமக்கு யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினார், நமக்கு நம்மளை வந்து எத்தனை பேருக்கு பயன்படுத்துகிறார், இவைகளை எத்தனையும் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு சமுதாயமாக நன்றி உணர்வோடு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், துரோகம் பண்ணாமையோ நன்றி உணர்வு இல்லாமல் நடந்துக்கிறதையோ தவிர்க்க முடியும். அதை வந்து அதை வந்து தடுக்க முடியும். இன்னொன்று, துரோகத்தையோ நன்றி கட்டத்தனத்தையோ நம்ம என்ன பண்ண முடியும், அறவே வந்து எந்த ஒரு மனித வாழ்க்கையிலையும் அனுமதிக்க முடியாத குவாலிட்டிஸ் அதெல்லாம். பேட் குவாலிட்டிஸ். குட் குவாலிட்டிஸ் வந்து அனுமதிக்கணும். நல்ல கருத்துக்களை நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி சாப்பாடு உடம்புக்கு ஆகாரம் தேவையோ, நல்ல ஆகாரம் தேவையோ, மனதுக்கு நல்ல ஆகாரம் தேவை. நல்ல ஃபுட் ஃபார் தாட் ரொம்ப முக்கியம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பைபிள் எவ்வளோ உதவி இருக்குது, பைபிள் சார்ந்த விஷயங்கள் கிறிஸ்தவ மிஷினர்கள் எங்கேருந்து எடுத்தாங்க, அந்த ஞானம் அறிவு எங்கேருந்து வந்தது, இவ்வளவு ஞானம் அறிவு வரலாற்றில் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு அந்த ரைட் சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அதுக்கான நெசசிட்டி தேவை இருக்குல்ல. சமுதாயங்கள் தெரிந்து கொள்ளணும். இன்னமும் கிறிஸ்தவ எஜுகேஷன், கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டலில் மிஸ் பண்ணுகின்ற எவ்வளவு ஆஸ்பத்திரிகள், எவ்வளவு பேஷண்ட்ஸ், எவ்வளவு அதை மிஸ் பண்ணுகின்றவர்களுக்கு தெரியும் அந்த கிறிஸ்தவ எஜுகேஷன் என்ன, கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டல்ஸ்னா என்ன, கிறிஸ்தவ மியூசிக்னா என்ன, ஹேண்டலோட மெசாயானா என்ன, அதோட சிம்பனியோட எஃபெக்ட் என்ன, இதெல்லாம் வந்து எவ்வளவு பாரம்பரியங்களை வந்து கிறிஸ்தவர்கள் வந்து நல்ல பாரம்பரியங்களை உருவாக்கி தந்து போயிருக்கிறாங்க. அப்போ நம்ம அதை கிறிஸ்தவர்களாக நாம் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அதனுடைய தேவையும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனுடைய பொறுப்புணர்வு, அதனுடைய அன்பு ரொம்ப கிறிஸ்தவ அன்பு ரொம்ப ரொம்ப தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையுள்ள இடங்கள்ல எவ்வளவு இருக்குது, எவ்வளவு நம்ம சரித்திரத்தை படித்து பகிரணும். எங்கேயாவது நம்ம வீடியோவில், ஆடியோவில், பாடல்களில், கவிதைகளில், டிராயிங்ஸில், அடுத்தவர்களோடு உரையாடும் பொழுது, பேசும்பொழுது, கான்வர்சேஷன்ஸில் எவ்வளவு வரலாறு நம்ம சொல்லலாம், பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அவ்வளோ விஷயங்களை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் அவ்வளோ இருக்குது.